வெல்கம் டு அவர் சேனல் அபிஷ் டெக்னோவேஷன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நியூ கமர்ஸ்க்கு நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் வந்து வேரியபிள்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இஃப் எல்ஸ் தான் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இஃப் எல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோவை வந்து நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மெயினாக வந்து இங்கே இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் blocks of a code depending on whether a given condition evaluates to true or false. நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க உள்ள. இதுதான் டெஃபினேஷன். ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்ன சொன்னேன், இஃப்னா வந்து இப்போ நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு நம்ம 10 கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வேரியபிள்ஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணணும் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்தேன். அதை வந்து போய் செக் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், யூசர்ட்டு வந்து எப்படி இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் பி ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷனுக்குள்ளே வரும். சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு என் கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா? சின்டாக்ஸ் வந்து இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் மீன்ஸ் நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கோடில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏபிக்கு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோங்களா? இஃப் ஏ அப்படிங்கிற வந்து கிரேட்டர் தென் பிஆ அப்படின்னு செக் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா பிரிண்ட். அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, இப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் பிஆ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் பிஆ இருந்ததுன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள எஸ் ஏ வந்து கிரேட்டர் தேன் பி அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? எல்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், உங்களுக்கு வந்து ஏ வந்து கிரேட்டர் தேன் பிஆ கிடையாது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், பி வந்து கிரேட்டர் தேன் ஏவா இருக்கும். காட்டுங்களா? பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஏ வந்து 10, பி வந்து 20. அப்போ வந்து ஏ வந்து நமக்கு வந்து என்னது லெஸ் தேனோ பி. ஸோ வந்து நமக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், உங்களுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ்குள்ள வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பி வந்து 20 கொடுத்துருக்கோம். அப்போ பி வந்து கிரேட்டர் தேன் 10 இருக்கு. ஸோ அப்போ வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள செக் பண்ணும், ஏ வந்து கிரேட்டர் தேன் பிஆன்னு பார்க்குது. ஸோ கண்டிஷன் ஃபெயில். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னு எல்ஸ்குள்ள வருது. ஸோ எல்ஸ்குள்ள வந்து பி வந்து கிரேட்டர் தேன் ஏன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். இதுவே நீங்க வந்து யூசர் இன்புட், நம்ம வந்து இப்போ 2 வேரியபிள் வந்து டைரக்டா வேரியபிள்ஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் ஏ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ சேம் லைக் உங்களுக்கு வந்து பிக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கோங்க, என்டர் பி வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து சேம் கண்டிஷன் வந்து செக் பண்ணுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற வேல்யூக்கு மட்டும் தான் ரன் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து என்ன வேல்யூஸ் இருந்தாலும் யூசர் வந்து ப்ரோக்ராம் ஒவ்வொரு டைமும் ரன் ஆகும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கொடுக்கலாம் ஏவோட வேல்யூ 20, இப்போ பியோட வேல்யூ நம்ம வந்து 5 கொடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து கண்டிஷனுக்குள்ளே வரும். கண்டிஷனுக்குள்ளே வரும்போது ஏ வந்து கிரேட்டர் தென் பி. அப்போ வந்து ஏவோட வேல்யூ நம்ம வந்து 20 கொடுத்துருக்கோம், பியோட வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ வந்து பியோட கிரேட்டராக இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் என்ன இருக்குது, ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன ரன் ஆகும், ஏ வந்து கிரேட்டர் தென் பின்னு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஃப் எல்ஸ் இது. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் இருக்குது. ஸோ இஃப் எல்ஸ், எல் இஃப், இது மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ தேங்க்யூ.